அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கடலூர் தைப்பூச ஜோதி கண்டேன் அங்கே வள்ளலார் ஏற்றி வைத்த தீபம் கண்டேன் என்று வள்ளல் பெருமான் பாடுவது போல இன்று வள்ளல் பெருமான் பிறந்த தினம் 202வது வருடம். அருட்பிரகாஷ் வள்ளலார் பிறந்த நாள் இன்று என்பதால் உலகம் முழுவதும் அவருக்காக பிரார்த்தனை செய்து அங்கங்கு 3 வேளை தொடர் அன்னதானங்கள் ஒவ்வொரு வள்ளலார் சபையிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமது இந்த திருச்சபையிலும் வள்ளலார் 3 வேளை அன்னதானம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் இன்றைய சனிக்கிழமை உபயமாக ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் நிதி வழங்கக்கூடிய ஜனனி அம்மா ஆரணி எஸ்பிஐ வங்கியில் பணியாற்றக்கூடிய ஜனனி அம்மா அவங்க இந்த மாதத்திற்கான நிதி 1000 வழங்கியிருக்காங்க. அவங்க மொத்தமாக 4000 ரூபாய் நமது அக்கௌண்ட்டில் பதிவு போட்டுருவாங்க. ஜனனி அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்று வள்ளலார் பிறந்தநாளை முன்னிட்டு 300 ஏடு வாழை இலை வாங்கி கொடுத்த திருவாரூர் சோமாஸ்கந்தா குடும்பத்தார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க 300 ஏடு வாழை இலை வாங்கி கொடுத்து அனைவருக்கும் சாப்பாட்டில் வச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு அருட்பிரகாச வள்ளலாருடைய ஞான மருந்து. காலையில் கூட என்ன ஒரு அம்மா சாமின்னு சொன்னாங்க, சொல்லாதீங்கன்னு சொன்னேன். ஏன்னா நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். ஒருவேளை சோறு கொடுப்பதால் நான் உங்களுக்கு சாமியாகிட முடியாது. நாங்கள் எங்களுடைய உழைப்பை இதில் செலுத்துக்கிறோம். நாங்கள் நைட்டு பார்த்தீங்கன்னா கச்சேரி போனோம். நைட்டு கச்சேரி போட்டு காலையில் வந்து 4 மணிக்கு அகோல் படித்து அதோடய தூங்காமல் இந்த சாப்பாடை சமைச்சு எடுத்து வரோம். எதுக்குன்னா நம்ம தாய் தாப்பா அண்ணன் தம்பி கொடுக்குற மாதிரி எடுத்து வரோம். காலையில் கஞ்சி ஊற்றுறாங்களே அவங்கள வந்து எங்களோட நீங்கள் ஒப்பிடுறீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அவங்களுக்கு ஒவ்வொரு கடையாக போய் நான் கஞ்சி ஊற்றுறேன், எனக்கு சிலிண்டர் வாங்கி கொடுங்க, எனக்கு அரிசி வாங்கி கொடுங்க, எனக்கு பருப்பு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐயா அரிசி மூட்டை வாங்கி 25 மூட்டை அரிசி இனமாக வாங்கி அதே கடையில் கொண்டு வச்சுருக்காரு. நாங்கள் அப்படி அல்ல. நாங்கள் எங்களுடைய உழைப்பை யார் கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் இந்த திருப்பணி இறைவன் பெயரால் தினந்தோறும் நடைபெற்று கொண்டு இருக்கும். இங்கே வந்து சாமியை காரணம் காமிக்கவே கூடாது. வள்ளலார் சொல்லுகிறார், சாதியிலே மதங்களிலே சமய சாத்திர சண்டைகளில் அபிமானித்து அலைகின்றேன். இங்கே மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது, இனமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. உணவு அவ்வளோதான். பசித்த ஜீவர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. அருட்பிரகாஷ் வள்ளலாருடைய ஞான மருந்து என்பதை அனைவரும் உட்கொண்டு நலம் பெற பிரார்த்தனை செய்து கொள்கிறோம்.